அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. குரான்ல அறிவியல் இருக்கா அப்படின்னு நிறைய பேர் கேட்கறாங்க. 1400 வருஷத்துக்கு முன்னாடி வந்த குரானுக்கும் இப்ப இருக்கிற லேட்டஸ்ட் சயின்ஸ்க்கும் நடுவுல ஒரு சின்ன மேட்ச் பார்க்க போறோம். ரிசல்ட் பார்த்தா நீங்களே ஷாக் ஆயிடுவீங்க. சரி, மேட்ருக்கு வருவோம். தாயோட வயித்துல கரு எப்படி உருவாகுதுன்னு குரான் அன்னைக்கே ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லியிருக்கு. அது எப்படி இன்னைக்கு அறிவியலோட மேட்ச் ஆகுதுன்னு பாருங்க. குரான் என்ன சொல்லுது? அத்தியாயம் 23 வசனம் 13, மனிதன் ஒரு பாதுகாப்பான இடத்துல நுத்ஃபா மூலமா உருவாக்கப்படுறான்னு சொல்லுது. நுத்ஃபா என்றால் விந்து துளி குறிப்பிடும் சொல். அறிவியல் சொல்லுது இங்கே பாதுகாப்பான இடம் என்றது கருவறை. அதே போல் பல கோடி விந்தணுக்கள்ல இருந்து ஒரே ஒரு விந்தணு தான் கருமுட்டை அடையுது. குரான் சொன்ன அதே ஒரு துளி தான் இங்கேயும். அடுத்து குரான் என்ன சொல்லுது? அந்த விந்து துளி அப்புறம் அலக்காவா மாறுது. அலக்கானா அட்டைப்பூச்சின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. அறிவியல் என்ன சொல்லுது? கரு உருவான ஆரம்பத்துல அது அப்படியே ஒரு அட்டைப்பூச்சி மாதிரி தான் தாயோட கருப்பையில ஒட்டிக்கிட்டு ரத்தத்தை உறிஞ்சுது. பாக்குறதுக்கும் அச்சசலா அட்டைப்பூச்சி மாதிரியே இருக்கும். என்ன ஒரு பொருத்தம்ல. குரான் என்ன சொல்லுது? அப்புறம் அது முத்காவா மாறுது. முத்கானா மெல்லப்பட்ட தசைப்பிண்டம். அடுத்து அறிவியல் சொல்லுது கருவுல முதுகுத்தண்டு உருவாகிற அந்த நேரத்துல அதை எடுத்து பார்த்தா யாரோ பல்லால மென்ன தசத்துண்டு மாதிரியே இருக்கும். அந்த பல் அடையாளங்கள் கூட அப்படியே மேட்ச் ஆகுதுன்னு அறிவியலாளர்களே வியக்குறாங்க. குரான் சொல்லுது முதல்ல எலும்புகள் உருவாகுது, அப்புறம் அதுக்கு மேல தசை போர்த்தப்படுதுன்னு சொல்லுது. அறிவியல் சொல்லுது ஆமாங்க, கருவுல முதல்ல ஒரு எலும்பு கூடு மாதிரி தான் செட் ஆகுது, அதுக்கப்புறம் தான் அதுக்கு மேல மசில்ஸ் உருவாகுது. குரான் சொன்ன அதே ஆர்டர் தான் இங்கேயும். யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு எந்த ஸ்கேனிங் மிஷினும் கிடையாது, அல்ட்ரா சவுண்டும் கிடையாது. ஆனா இவ்வளோ துல்லியமா எப்படி சொல்ல முடிஞ்சது? இதுதான் இறைவேதத்தோட அற்புதம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு சூப்பரான தகவலுடன் சந்திப்போம்.